ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 5 ரூபா கேமர் சேனல். நான் தான் உங்க ஹரி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன்ஸ் ஹியூமன்ங்கிற இந்த கேம் தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு அட்வென்ச்சர் கேம். ஆருக்கு கடுத்து நம்ம இப்போதைக்கு இதுதான் நம்ம அட்வென்ச்சர் கேமாக போட போகிறோம். சரி, இப்போ நம்ம கேமுக்குள்ள போவோமா? ஸோ சரி கைஸ், இப்போதைக்கு நான் ஸ்டோன் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம வீடு தான் கைஸ் கட்ட போகிறோம். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. பட் அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல, டிலீட் ஆயிடுச்சு. சரி, நம்ம இந்த வீடு கட்டுறதுலேருந்து இதோட ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இதோட கிராஃபிக்ஸை பற்றி சொல்லணும்னா, தாறு மாறான கிராஃபிக்ஸு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. பட்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். சரியா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன்லாம் கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு இதை பற்றி ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இதில். அப்புறம் ஃபர்னஸ் கட்டினேன். சரி, இந்த ஃபர்னஸ் வச்சு என்ன பண்ணலான்னா, சார்கோல் இருக்குல்ல, சார்கோல் மேக்ஸிமம் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். இது கிராஃப்ட் பண்ண சார்கோல் வேணும். நான் கிராஃப்ட் பண்ணால் என்னடா அதுக்குள்ளே கிராஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்று தான் அங்கே கிராஃப்ட் ஆயிருக்கு. அப்புறம் மேக்ஸில் போட்டு கிராஃப்ட் பண்ண விட்டேன். அப்புறம் இந்த கிராஃப்டிங் இருக்குல்ல, இது எப்படி பார்க்கறது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா எவ்வளோ கிராஃப்ட் ஆகுதுன்னு தெரியுது இல்லை, எவ்வளோ நேரம் ஆகணும். அப்போ இந்த கிராஃப்டிங் மேலே தொட்டோன்னே எனக்கு காட்டுது இன்னும் 11 செகண்டில் உங்களுக்கு கிராஃப்ட் ஆயிரும் அப்படின்னு. சரி, அப்போ இப்படி தான் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். சார்கோல் கிராஃப்ட் பண்ணி எனக்கு சார்கோல் முடிஞ்சிருச்சு. சரி, அவ்வளோதான் சார்கோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பர் இங்கட்டுக்கு போனேன். காப்பர் இங்கட்டில் பார்த்தா சார்கோல் இல்லைன்னு காட்டுது. என்னோட சார்கோலே காணும், இப்போதான்டா கிராஃப்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தா ரிசீவ் ஆள்னு இருக்கு பாருங்க, அந்த ரிசீவ் ஆள் கொடுத்தோடனே தான் நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ண முடியுது. அப்புறம் நம்ம கிராஃப்ட் பண்ணி விட்டேன் நான். காப்பர் இங்கட் ரெடியாக 2 நிமிஷம் மேலே ஆகுமா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா 2 நிமிஷம் கழிச்சு தான் கேஸ் வரணும். ஆனால் இந்த பாருங்க, நான் இங்கே கீழே போயிட்டு கொஞ்சம் லூட் அடிக்கலான்னு இருக்கேன். இது மேப்பே நம்ம அப்புறமா சுற்றி பார்க்கணும். இது என்னடா வெட்ட மாட்டான், வெட்டுறா, சீக்கிரம் வெட்டுறான். அவ்வளோதான் கேஸ், வெட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன இவ்வளோண்டு தான் லாகு கிடைக்குது. சரி, நம்ம போய் காப்பர் இங்கட்டு கொஞ்சம் அடிப்போம் கைஸ். அதான் கைஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுக்கடுத்து நம்ம காப்பரில் ஒரு ஆக்ஸ் எல்லாம் ஒன்று செய்யணும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் கைஸ் இருக்கும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் எல்லாத்தையும். சரி கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த காப்பர் இங்கட்லாம் கம்மியாக கிடைக்கிது. அதுக்கு போல கிராவல்னு ஒரு ஐட்டம் கிடைக்குது பாருங்க நிறைய. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இங்கே மழை இருக்கு கைஸ். கோகனட் ட்ரீ கைஸ், பரவாயில்லடா. இங்கே தாண்டா ஒழுங்கா தமிழில் இருக்கிற மாதிரி பனானா ட்ரீ, கோகனட் ட்ரீலாம் வளர்த்து வச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, கோகனட் கூட அதில் நம்மளுக்கு கிடைக்குது கைஸ். ஓ, இது போட்டால் நம்மளுக்கு இதுவாகும்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ண சொல்லுது, என்ன லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ண சொல்லுது. ஸ்வைப் பண்ணியாச்சு. அது மேலே பொறுத்தது லோடு காட்டுது பாருங்களேன். அப்போ இதுலேயே வெயிட் இருக்கா என்ன? வெயிட்டுன்னு இதில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஐயோ, எனக்கு வேற தெரியலையே கைஸ். இதில் வெயிட் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதில் கமெண்ட்டில். நான் அதுக்கடுத்து பார்த்துக்கிறேன் கைஸ், இதில் வெயிட் இருக்கா இல்லையான்னு. இப்போ எனக்கு தண்ணி தாக எடுக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது தான் தெரில. அதை அடைக்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படின்னு தான் தெரில. சரி, பார்த்துப்போம். சரி, இது கோகனட்லாம் கிடைக்குது கைஸ் எனக்கு. அப்போ இதில் நொங்கு சாப்பிட முடியுமா? அதெல்லாம் இருக்காது கண்டிப்பாக, இருந்தால் பார்க்கலாம். சரி, நம்ம போயிட்டு வீடு கட்டுவோம். அந்த காப்பர் இங்கட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காப்பர் இங்கிட்ட எடுத்துட்டு இல்லை கன்னெல்லாம் செய்ய முடியும். நம்ம கன்னையும் செய்வோம். ஒரு பிஸ்டல் இப்போதைக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நம்மளால. அதுக்கு அடுத்து தான் நம்மளால எஸ்எம்ஜி கன்ஸ் எல்லாம் செய்ய முடியும். நான் இப்போதைக்கு ஒரு பிஸ்டல் செய்யலான்னு இருக்கேன். சரி, பரவாயில்ல கைஸ். ஆலமரம் இருக்கு கைஸ். இப்போ நான் வெட்டினது ஒரு ஆலமரம். அப்படியெல்லாம் கிராஃப்ட் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்ல. இப்போ நம்மளால அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ இது கொடுத்து ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இப்படி தான் கிராஃப்ட் பண்ணணுமா? ஓகே, இதுதாங்க இப்போதைக்கு நம்ம கிராஃப்ட் பண்ணணும். இது எடுத்துகிட்டு போய் இது இந்த சைடில் வச்சுக்குவோம். இதுக்கு அடுத்து வீடெல்லாம் கொஞ்சம் பெருசாக கட்டணும் கைஸ். ஓகே, இதை கட்டி விட்டுருவோம். சரி. இப்போ இது ஐயோ, இது எக்ஸிட் ஆகும். ஓகே, ஓப்பன் கொடு. இதெல்லாம் யூஸ் ஆகலாம். அதனால இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு
இது வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு அதுக்கு அதெல்லாம் உடச்சி அது ஒரு ஐட்டமாக நம்மளுக்கு கிடைக்குமா. சூப்பரில் இது இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து இங்கே தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி போட வேண்டியது. அப்புறம் தான் நம்மளால எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, நானும் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு கன்னெல்லாம் வேற கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெப்பன் வெப்பன் போடு. கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் எம்பிஎஸ்ன்னு ஏதோ ஒரு கன்னு, MP5 நினைக்கிறேன். அதான் மினி யூசி கைஸ். மினி யூசி நம்மளால கிராஃப்ட் பண்ண முடியும் இப்போதைக்கு. அப்புறம் ஷூ எல்லாமே இருக்கு. கிளவுஸு. ஐயோ எல்லாமே கிராஃப்ட் பண்ண முடியுமா? இன்னைக்கு எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணணும். டபுள் பேரலு என்னதுடா அது? ஏகேவா? பரவாயில்லையே, இத்தனை கன்னு கொடுத்துருக்கானுங்களே. இப்போ இது எல்லாத்தையும் நம்மளால கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம போயிட்டு பரவாயில்ல. சூப்பர்யா. ஆனால் கிராஃபிக்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட கிராஃபிக்ஸு. என்னதுடா ஏதோ வருது. ஐயோ இவனடா ஓடிக்கிட்டே இருக்கான். நில்லுடா. அப்படி வந்துட்டேன். இதுதாங்க ஆர்மர் இது. சரி, நம்ம வீடு அதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, இது நம்ம வீடு மாதிரி தெரியலையே. என்னடா இது சிகப்பு கலர் லைட் எரியுது. ஐயோ வீடு மாதிரி வந்துட்டாங்க. டி அங்க போட வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு போட. இவன்டா வீடு மாதிரி வந்துட்டோம். வேற எவனும் வீடு போல, நம்ம பாட்டுக்குள்ள வந்துட்டோம். ஐயோ நம்மளும் வால்லாம் கட்டணும் கைஸ். நம்மளும் வால்லாம் கட்டி பெரிய ஆகும். சரி பார்ப்போம். இது என்னடா இப்படிதான் வைக்கணுமா? சரி, இங்க ஒன்று பிளேஸ் பண்ணு. சரி இப்படிக்கேவா. டி என்னடா? இது இது பிளேஸ் பண்ணணுமா? இது இப்படி அது பக்கத்துலேயே வைப்போம். இது தேவைப்படாது பக்கத்துலேயே. சரி வச்சாச்சு. இதான் வெப்பன் பெஞ்ச் போல. இப்போதைக்கு நம்மளால பிஸ்டல் ரெடி பண்ண முடியுங்க. போட்டு விடுறா பிஸ்டலை. அதுதான் கிராஃப்டட். பிஸ்டலு. இது நம்ம செகண்டரி வெப்பனை யூஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வெப்பன் அந்த கத்தி ஒரு காப்பில், அந்த கத்தியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. சரி வெள்ளவாடா. ஆமா இருங்க, இதுக்கு புல்லட் இதுலயே மேக் பண்ண முடியாதா? இதுக்கு வேற புல்லட்டே இல்லை. புல்லட் வேண்டாம் எனக்கு. மாஸ்க்கு. ஐயோ புல்லட்டு தாங்க இல்லை. இதுல கிராஸ் ப்ளூ இருக்கு. பேட்டு. நெருப்பு பேட்டு. டேய் புல்லட் இல்லடா. புல்லட் எங்கடா? எனக்கு புல்லட் வேணும். என்னடா இது? என்னது கன்ஃபார்மா? அப்கிரேடா? ஐயோ எனக்கு தெரிஞ்சு இந்த பெஞ்ச் பரவாயில்லையே. கிராஸ் இது இருக்கு கன்னு. இல்லைங்க அதுல புல்லட் இல்லை. சரி, இவங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பெஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வேற மாட்டு தான் காட்டுதா. எனக்கு தெரிஞ்சு இந்த பெஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதை ஓப்பன் பண்ணி கிராஃப்ட் பண்ணுவோம். என்னடா எதுக்குள்ளேயோ போறேன். இது ஓப்பன் பண்ணி கிராஃப்ட் பண்ணுவோம். என்னென்னமோ வருது. காப்பர் பிஸ்டல் ஆமோ. இது இருக்குங்க காப்பர் பிஸ்டல் ஆமோ. இது மேக்ஸிமம் 10 மேக் பண்ண முடியுமா? இப்போ 10 மேக் பண்ணி விட்டுருவோம். கிராஃப்டிங் தோடு 600 புல்லட்டுங்க. 600 புல்லட் நம்மளுக்கு போட்டு. எவ்வளோ வந்தாலும் இன்னைக்கு அவ்வளோதான். குத்துறோம் வெட்டுறோம். பிஸ்டலாலே அடிக்கிறாங்க எல்லாரையும். வாங்கடா. சரி, இது என்னது? சரி, நம்ம வேற ஏதாவது வால் ஏதாவது கட்ட முடியுதான்னு பார்ப்போம். உட்டன் வால் கட்ட முடியுதுங்க. சரி, நம்ம இதை சுற்றி கட்டி விடுவோம். இப்படி ஒன்று. இப்படி கட்டுறா கரெக்டாக வைடா. என்ன அங்கே சுற்றி வைக்க முடியுமா? சரி, அப்போ இங்கே ஒன்று. என்னங்க வைக்க முடியல. ஏமாத்திட்டாங்க. என்னை ஏமாத்திட்டாங்க. சரி, நான் இப்படிக்காவே கட்டுறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று. அவ்வளோதான். சரி, சூப்பராக வைக்க முடியுது. ஐயோ சூப்பராக இருக்குங்க இந்த கேம். இப்படி ஒன்று. இப்படி ஒன்று. அப்புறம் சரி, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் திருப்பி இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று. என்னடா இங்கே ஒன்று. என்னங்க வைக்க முடியல. ஐயோ இதுக்கு இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டக்கூடாதோ. சரி, இப்படிக்கா சைடில் வச்சு விடுவோம். இப்படி இப்படி வைக்க முடியுமா? அப்போ நம்ம இப்படியே வைப்போங்க. இப்படி ஒன்று. சரி, இப்படி ஒன்று. அப்படிக்கே வைடா. டேய் வெறுப்புடா.
சரி மறுபடியும் இப்படி ஒன்று, அப்புறம் இந்த சைடில் ஒன்று வச்சாச்சு கைஸ். ஓகே, அப்படி இந்த சைடு நம்ம வந்து இது வச்சிருவோம். இது என்ன கதவு இப்படி இருக்கு? ஐய கைஸ், தப்பா கட்டிட்டேன். சரி சரி சரி, அவசரப்பட வேணாம், நம்ம உடச்சிடலாம். முதல்ல இருங்க கைஸ், இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வைப்போம். சரி இருங்க, நான் இப்போ முதல்ல இங்கே போயிட்டு இது வந்து டெமாலிஷ் பண்ணி விட்ருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம இப்போதைக்கு டெமாலிஷ் பண்ணோம். இதையும் டெமாலிஷ். இதுக்கடுத்து இது வேணாம். சரி, அப்போ இது டெமாலிஷ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கதவு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கதவு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஹைட்டு கம்மி பண்ணலாம், அதிகப்படுத்தலாமா? பரவாயில்லையேடா. இங்கே வந்து அதிகப்படுத்திட்டு இங்கே அதை பில்டு பண்ணி விட்டுருவோம். அப்படி அந்த மரமும் உடஞ்சிருச்சா? சரி, இப்போ வாழை எங்கே எடுற? அந்த வாழை இங்கே ஒன்று, அப்போ இங்கே ஒன்று வச்சாச்சு. பார்த்தீங்களா கைஸ், நம்மளை செவுறு வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு சீலிங் வந்து நம்ம வந்து இது வந்து அன்லாக் பண்ணணுமா சீலிங்கை? அப்போ தான் நம்மளால சீலிங் வைக்க முடியுமா கைஸ்? சரி, அதை வைப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சரி, நம்மளுக்கு ஆமவும் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டெலிபோர்டேஷன் கொடுத்தா டெலிபோர்ட் பண்ண முடியுமா கைஸ் நம்மளை? நம்மளால டெலிபோர்ட் டவர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுமா? அதனால நம்ம வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ இப்போ ஆக்டிவேட் பண்ண டெலிபோர்ட் டவர்ஸ் மூலியமா நம்ம வீட்டுக்கு வரலாம். அங்கேருந்து அந்த டெலிபோர்ட் டவர்ஸ்க்கு போகலாம். சூப்பர், இது நல்லா இருக்கே கைஸ். இந்த மாதிரி பாஸ் ஃபைட்லாம் நம்ம கொல்லணும் கைஸ். அதுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும். ஸோ வந்து நம்மளுக்கு நிறைய வேணும். வந்துட்டோம். இவங்க பேர் என்ன? மேரி. என்னடா இதுக்குள்ளே வந்துட்டேன், அதுக்குள்ளே தாவி. எங்க அந்த மேரி? நாங்கள் மேரி லைட்டாக லாக் அடிக்கிற மாதிரி இல்லை. அது காரணம் நான் வந்து இந்த காலர் ஒன்று கொடுத்துட்டேன். ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்துடுவோம் கைஸ், கவலைப்படாதீங்க. சரி, நம்மளை வந்து போக சொல்லிட்டாங்கப்பா. சரி, நம்ம வந்து போவோம். ஓகே, அவங்க கூட போய் பேச சொல்கிறாங்க. ஸோ என்னடா கன் எடுக்கணும், இவங்க கூட போய் பேசுவோம். கிளியர், நம்ம கூட மேரியும் இருக்காங்க. சரி, ஏதோ பேசுறானுங்க. இந்த டிவியேஷன் கொல்லணும். அதாவது கைஸ், இந்த உலகத்துல வந்து ஏலியன்ஸ் பேரு தான் டீவியேஷன்ஸ்னு வைக்கிறாங்க. ஸோ நம்ம அதுதான் இப்போ வந்து கொல்லணும். அதுக்குதான் நம்மளுக்கு இதுவே. இப்போ அந்த பெஞ்சில் ஒருத்தர் இருக்காம பாருங்க, அவங்ககிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறேன். சரிங்க, அவங்ககிட்ட போய் பேசுவோம். பேசுறா, டாக் டு மேன். ஓகே ஓகே, உன் பேர் லவ். ஓகே, நம்ம கூட மேரியும் இருக்காங்க. ஸோ இவனா தான் சொல்றான்னு நினைக்கிறேன், டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது, அதை நம்ம கொல்லணும் அப்படின்னு ஏதோ சொல்றான். இது நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஷின் போல. ஸோ இதுதான் நம்ம வந்து முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து மறுபடியும் நம்ம வந்து போகலாமா? என்ன இடம்டா இது, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயோ, நம்ம அப்படியே போய் மேரி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். மேரி வாங்க, மேரி போகலாம். டாக்டர் மேரி. மேரி என்ன சொல்றாங்க? ஹரி ஏதோ ஒன்று சொல்றாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு. சரி, மேரியோட பைக் எடுத்துட்டு போய் நம்ம அந்த டீவியேஷன்ஸ் கொள்ளணுமாங்க. சரி சரி, இது மேரியோட பைக்கா? இப்படி கொடுத்து இப்படி வச்சா பைக் வந்துருச்சு. போடுறா டிரைவு. பரவாயில்லையே, எங்க பைக் கொடுக்குற? ஐயோ, என்னடா முதல்ல இருக்க. பரவாயில்லைங்க, முதல்ல இருக்க பைக் நல்லா இருக்குங்க, கிராஃபிக்ஸ் சூப்பரா இருக்குங்க. சரி நவுறா, நீங்க இடிச்சுட்டு தான் போகணுமா? என்னங்க செட்டிங்ஸு, நம்மளுக்கு இந்த சைடு தான் செட்டிங்ஸ் வரும். ஃப்ரீ ஃபயர்ல இப்படி விளையாடே பழகிச்சுங்க செட்டிங்ஸு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. செம்ம ஸ்பீடா போகுதுங்க பைக். ஆனா இந்த மேத்யூ கிட்ட பேசணுமா? பைக் இங்க விட்டு பேசுவோம். ஏதோ சொல்றோம் டீவியேஷன்ஸ். நம்ம போய் இந்த இடத்துல தான் கொள்ளணும். அவங்க ஏதோ மார்க் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஏறிடுவோம். ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து அந்த டீவியேஷன்ஸ் கொள்ளதான் வயசு இப்போதைக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். சரி போவோம். நம்ம 200 மீட்டர் காட்டுது. அது இங்கேருந்து நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுக்குள் பயணம். வாங்க நண்பர்களே. முட்டிக்கிச்சு. டேய், வெளிலற பைக்க. ஐயோ,
பைக்கு வெளில எடுக்க முடியலங்க, பைக் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இவன் நம்மளுக்குன்னு ஒரு இது வச்சிருக்கான். என்னடா சி பயன்ட்டேன் கைஸ், நான் கூட கேம் கிராஷ் ஆயிடுச்சோன்னு நினச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கியர் பேக், இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு புதுசாக ஏதோ ஒரு ஜாக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுப்போம். இது பார்க்க பாருங்களேன், இது சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்க. ஐயா பென்டன் மாதிரி இல்லை பார்க்க, நம்ம பேண்ட் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கொஞ்சம் தண்ணிலாம் குடிப்போம். கோகோனட் குடிச்சு இந்த டீஹைட்ரேஷனை வந்து குறைச்சிப்போங்க. எனக்கு தண்ணி தாகம் வேறு எடுக்குது. இது என்னது, இது வேறு எதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஸ்பாயில்டு ஃபுட்டு யூஸ் கூட சாப்பிட்டா ஃபுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரி இருக்குப்பா, பெரியை சாப்பிடு. என்னாச்சு, ட்ரிங்க்கு டேர்ட்டி வாட்டர் என்னாச்சுயா? கைஸ் எனக்கு தெரியும், நான் இந்த ஒன்சிமன் பிசியில் விளாட்றவங்கள பார்த்துருக்கேன். அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு ஹெல்த் ஏறாதுங்க. நம்மளுக்கு பாதி ஹெல்த்தோடய சுற்றிக்கிட்டு இருக்கணும். அதனால நம்ம இந்த இதையே சாப்பிட்ருவோம். மாத்திரையை சாப்பிட்டா அது போயிடும். போயிடுச்சு பார்த்தீங்களா. ஹெல்த் எப்படி ஏற்றணும்னு தெரில, எனக்கு வேற பசிக்குது. எப்படி சாப்பிடணும்னு தான் இதில் தெரில. இருங்க, ஐயோ இது குடிக்கக்கூடாதுடா, இது குடிச்சா நமக்கு இது வந்துடும். ஃபுட் செல்ஃபு, அப்படியே ரொம்ப நன்றிடா. சரி இதில் எது எடுக்கலாம், நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து இதுதான் வேணும், ஃபுட்டு தான் வேணும். ஏன்னா பண்ணி நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு கோகோனட் இருக்கனால. நல்ல வேலைங்க இந்த கேமில் கோகோனட் கொடுத்தானுங்க. சரி அதுக்கடுத்து கேண்ட் சீ ஃபுட்டா? ஓ இதை சாப்பிட்டா எனக்கு வந்து ஃபுட்டு ஃபுல்லாயிருமா? ஆமாங்க ஃபுட்டு ஃபுல்லாயிடுச்சு பாருங்களேன். சரி நம்ம போவோம்மா இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம நடக்க தேவையில்ல. இப்போ மறுபடியும் அந்த கார் இருக்குல்ல, அது கொடுத்தோன்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மறுபடியும் நம்ம பைக் வந்து வந்துடும். நம்மளுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் பைக் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால கவலையே கிடையாது நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிளம்புவோமா? போ 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 ஸ்ட்ரைட்டாக போ. ஆனால் பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த கேமோட கிராஃபிக்ஸு. என்னாச்சு? ஐயோ நான் எங்கேயும் முட்டிக்கிட்டேன். எதையும் காட்டுறேன்னு சொல்லி காட்டி என்ன முட்டை வச்சுட்டீங்களடா. இது என் பைக் கூட இல்லைடா, ஊரா விட்டு பைக்டா. திருப்பி வேற அந்த பொண்ணுக்கிட்ட வேற அந்த பைக் வேற தரணும். ஆமாங்க கைஸ், நம்மளால அந்த பைக்கு நம்மளும் ஒன்று செய்யணும் கைஸ். பைக்கு நம்ம ஐயோ அங்கிட்டும் இங்கிட்டும் மாட்டிக்கிட்டு தொலைகிறேன். இப்போடா பைக்கு நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். சரி இப்போதைக்கு நம்ம வந்து இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். எகிரி போடா. இல்லை ஜன்னல்லாம் நம்மளால தாவ முடியாது அந்த கேமில். இது என்னது இது, விடுற துப்பாக்கிய? என்னடா இது, நான் கூட வேற ஏதோ நினச்சேன். ஓ ஸ்கோப்பா, பரவாயில்லையே ஸ்கோப்பெல்லாம் இருக்குது இந்த கேமில். இது உள்ளே போ, உள்ளே போயிட்டு இன்னமும் கிடைக்குதுப்பா. இன்னும் எவனோ வாந்தி எடுக்கிற சவுண்டு கேக்குது. நான் தான் வாந்தி எடுக்கிறேன். எதுக்கு தெரியலையே, எதுக்கு கைஸ்? இங்க ஏதோ ஒரு சாம்பி இருக்கு. அது சாம்பி இல்லை, அது ஒரு ஏலியன் நினைக்கிறேன். அது பெரிய டீவியேஷன். ஏதோ ஒரு டீவியேஷன் இருக்கு கைஸ், அதை நம்ம கொல்லணும். நட எகிர முடியல, மேலே எகிரும் அப்படி இப்படி. அவ்வளோதான் எகிட்டோம் பார்த்தீங்களா. ஓ அதுதான் மீன் லூட்டு போல. அது ரெட் கலர்ல வேற இருக்கு, அது வந்து எடுப்போம். ஓஹோ ஆமா கைஸ், எவ்வளவு ஆமோ கிடைச்சிருக்கு பாருங்க. கிறிஸ்டல் ஆமாவும் கிடைச்சிருக்கு. ஓகே இப்போதைக்கு நம்ம ஹெல்த் ஏற்றணும். ஹெல்த் எது நம்ம ஹெல்த் ஏற்றணும் தான் எனக்கு தெரில. இது என்னது இருக்குன்னா புரியலையே. இது கன்ஃபார்ம் கொடு. என்னமோ கிடைச்சிருக்கு, என்ன கிடைச்சதுன்னு தான் தெரில. இது வேணா இது வேணா, நம்மளுக்கு அந்த ஹெல்த் ஏற்றுறது காட்டுங்கப்பா. எங்க இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இருங்க அந்த ஊசி ஏற்றுமா ஹெல்த்து. ஆமாங்க கைஸ் இதாங்க கைஸ் ஹெச்பி ஏற்றுது. பரவாயில்லையே ஹெச்பி ஏறிச்சு அதுக்குள்ளே, எனக்கு ஃபுல்லாகவே ஏறிச்சு. ஐயோ எவன்டா அது வாட்ஸ்அப்பில் எனக்கு இது பண்ணுறது. இது போடா பிளாக் பண்ணுறது சீக்கிரம். ஓகே கைஸ், இவனுங்களாலேயே இது லேக் அடிக்கும். சரி கைஸ் இதோட நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.